சாலையில் படுத்துக்கொண்டு கிராமத்துக்காரர்கள் தன்னை தாக்கிவிட்டதாக கூறி அழுகிறாரே, இவர்தான் மாற்று சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் செய்த தீனா. திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்த வையம்பட்டி எடுத்த கல்பட்டியை சேர்ந்தவர் தீனா. இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அதே ஊரைச் சேர்ந்த கிராமத்து பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு அழைத்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காதல் திருமணம் செய்த பெண்ணுடன் கடந்த மாதம் ஊர் திருவிழாவுக்கு வந்த தீனா, கிராமத்து மக்கள் சாமி ஊர்வலத்தின் போது பைக்குடன் சுற்றி சுற்றி வந்து கெத்து காட்டியதாகவும், அதன் தொடர்ச்சியாக சில இளைஞர்கள் தீனாவை பிடித்து வெளியில் காயம் தெரியாத வகையில் வெளுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சாலையில் படுத்து கொண்டு அழுது உருளும் தீனாவின் வீடியோவாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட அவரது நண்பர்கள் சாதி வெறியர்களால் தங்கள் சமுதாய இளைஞர் தாக்கப்பட்டதாக கூறி அந்த வீடியோவை வைரலாக்கி உள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தீனா கொடுத்த புகாரின் பேரில் வையம்பட்டி போலீசார் கல்பட்டியை சேர்ந்த கிராமத்து பெரியவர்கள் 20 பேர் மீது சாதிய வன்கொடுமை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையே கல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் தீனா உள்ளிட்ட 20 பேர் மீது சாமி ஊர்வலத்தில் பிரச்சனை செய்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் சாதிய வன்கொடுமை வழக்கில் 2 பேரை வெள்ளிக்கிழமை மாலை போலீசார் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்பட்டி கிராமத்து மக்கள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்தும் படுத்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதனை சுற்றியுள்ள 5க்கும் மேற்பட்ட கிராமத்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற பெண் ஒருவர் தனது கணவர் திருவிழாவுக்கு சென்ற பாவத்துக்காக தனது கணவர் மீதும் சாதிய வன்கொடுமை வழக்கு பதிவு செய்திருப்பதால் அவர் மாடு கன்றுகளையெல்லாம் போட்டுவிட்டு தலைமறைவாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். இருபது பேர் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்த காவல்துறை கண்காணிப்பாளர் மாற்றலாகி சென்றுவிட்ட நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்பாக புதியதாக பொறுப்பேற்றுள்ள பெண் டிஎஸ்பியிடம் நீதி கேட்டு கிராமத்து மக்கள் வாக்குவாதம் செய்தனர். மாலை 5 மணி அளவில் சாதாரணமாக தொடங்கிய சாலை மறியல் இரவு 8:45 மணி வரை நீடித்தது. சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்தினம் இருதரப்பு புகாரின் பேரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சுமார் 10 நாட்கள், 11வது நாளுக்கு அப்புறமா தான் கைது யாரு மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்கள கைது பண்றாங்க. உடனடியா இன்னைக்கு எஃப்ஐஆர் போடு, உடனே எடு அப்படின்னா ஓகே, யாரையும் விசாரிக்கல, தவறா பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. 11 நாளைக்கு அப்புறமா நம்ம போட்டிருக்கோம். அதன் பிறகு அங்கு பல கிலோமீட்டர் தூரம் தேங்கி நின்ற வாகனங்கள் மெல்ல ஊர்ந்தவாறு கடந்து சென்றன. இந்த மறியல் போராட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பாலிமர் செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் கலைவேந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.